பாளையத்திலிருந்து வரோம். 30 வருஷமா அந்த சஷ்டி விழாக்கு நாங்க வந்துட்டு இருக்கோம். சஷ்டி விரதம் 6 நாள் காலையும் மாலையும் விரதம் இருந்து ஒருவேளை சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, இளநீர் சாப்பிட்றவங்க இருக்காங்க, விலகு சாப்பிட்டு இருக்கிறாங்க, அங்க பிரதர்சனம் பண்ணுவாங்க, குழந்தை வரம் கேட்டு வராங்க, கணவன் மனைவி பிரச்சனைக்கு வராங்க, பல பல பிரச்சனைக்கு தகுந்தவாறு அவங்க கடும் விரதம் இருந்து ஐயாட்ட வர வாங்கி வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பாரு இந்த திருச்செந்தூர் முருகன். அவரோட அருள் ஆசியோட நாங்கள் இதை தொடர்ந்து இதை நடத்தி வருகிறோம். எங்களுக்கு வேணுங்கிற வசதியும் ஐயா சாலிகையை ரொம்ப வசதி. எங்களுக்கு தங்கு நல்லபடியா கழிப்பறை வசதி, எல்லாமே பெண்கள் பால் வசதி கொடுத்தாரு. எல்லாமே எங்களுக்கு நல்ல முறையில செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஐயாவுக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எந்த மாதிரியெல்லாம் வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டு வராங்க? அதெல்லாம் குழந்தை வரம், குழந்தை வரம், நோய் நொடி இல்லாம வரணும், தாலி பாக்கியம் வராங்க, திருமண பாக்கியம் வராங்க, மாங்கல்ய பாக்கியத்துக்கு வராங்க, எல்லாருமே கைகால் சுகம் கேட்டு வராங்க. எல்லாருக்குமே ஐயா கேட்ட வரத்தை கொடுப்பாரு. அதுக்கு தகுந்தவாறு விரதம் இருக்காங்க. இளம் தம்பதிகள் மடிப்பீச்சை ஏந்தி ஐயாவை கேட்டு வருவாங்க. தங்கத்தேர் வரும், அந்த இடத்துல மடிப்பீச்சை கேட்டு குழந்தை பாக்கியம் கேட்டு ஐயா வராங்க. கண்டிப்பா சஷ்டியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு. சஷ்டியில உண்டால் மடியில் உண்டு குழந்தை. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு முதல் நாள் ஆரம்பம். எல்லாருமே அங்க பிரசனம் பண்றாங்க. எங்க பஜனை குழுவுல இருந்து நாங்க 56 வருஷம் அதை பண்ணிக்கிட்டு 59வது வருஷம் பண்ணிக்கிட்டு வரோம். ஐயா கொண்டு நடத்தி வராங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றம் தான். எங்களுக்கு நான் வருஷம் நான் வரும்போதெல்லாம் கண்ணீரோட இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஐயாவோட அருளால எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லபடியா இருக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த குறை தான் தீர்த்து வைக்கிறார். ஒவ்வொரு பெண்களுமே கேட்டவரம் கேட்டதற்கு கொடுப்பவர் தான் இந்த திருச்செந்தூர் முருகன்.